ஜட்டியோட ஜெபம் பண்ணாதீங்க. அதை ஒரு ஆடையோட அந்த மாதிரியெல்லாம் ஜெபம் பண்ண கொஞ்சம் மரியாதை வேணும். கடவுளுக்கு பயப்படணும். கடவுள் நாம் நினைக்காத விதமாக நமக்கு பிரசன்னமாக இருக்கிறார். அவர் நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் வந்து இருக்கிறார். காலை 2 வேளையில் பல் விளக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வேளையாவது பல் விளக்குங்க. ஆனால் இரவு பல் விளக்குறது ரொம்ப நல்லது. காலையில் ஒரு வேளை பல் விளக்க சந்தர்ப்பம் இல்லைனாலும் ஒன்றால் தவறு இல்லை. நம்ம அவசரத்தில் டைம் கிடைக்காம காலட்டி பண்ணி சாப்பிட்டு போகலாம். அப்போது நகம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எல்லோரும் நகம் வெட்டணும். என்னத்தை பாருங்கள், யாரையும் கிள்ளணுமுன்னா வேணும் நகத்தை வளர்த்து வச்சுக்காங்க. என்ன ஒரு தடவை நாங்கள் ஊழியத்திலேருந்து பரத்தரசம் வந்தோம், சர்ச்சுக்குள்ளே போனோம். அப்போது பழைய சர்ச்சாக இருந்து வள்ளியூரில். பின்னால் விறகு அடிச்சிருந்தேன். ஏதோ நெருப்பை பற்ற வைக்கிறதுக்காக போய் ஏசாசை எடுத்தான். ஐயான்னு சத்தம் போட்டான். சர்ப்பம் தீண்டிடுச்சு. பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு ஜெபிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் தான் அங்கே இருந்தேன். ஒன்று நான் பின்னால் ஒரு சந்து இருக்கும், அதில் ஒரு கட்டில் போட்டுருக்கோம், அதில் படு அப்படின்னு. நான் படுக்க பயந்தான். ஆபத்துக்கு படு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கான சிகிச்சை. ஒன்றும் பயப்படாத, நாகசர்பம் இருக்குது, இது செய்வேன மூலமாக இது ஒரு இதாக காரியம் அப்படின்ட்டு அதுக்கான பச்சையிலே அரிச்சு கொண்டாந்து வச்சு அதில் கட்டினேன். உள்ளேயும் கொடுத்தேன், ஜெபம் பண்ணேன். அவன் பிழைச்சிக்கிட்டான். அது அந்த வாரத்தை தாசங்கிட்ட அது எழுதிங்க. எது கடித்தா என்னதை உபயோகித்து அதை இறக்கணும் அப்படிங்கிறதும் ஊழியர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதும் ஆபத்தில் உள்ள மக்களுக்கு செய்கிறதும் அது அவசியம். என்ன பாம்பு கடித்தா நான் பாம்பை பிடிச்சி கடிச்சு பாம்புக்கு செத்துப்போம், நான் பிழைச்சிக்கிடுவேன். அதை பாம்பு விஷம் ஏறாத இருக்கிறதுக்கு சில இதுகள் முறை உண்டு. அப்படி செய்யணும். அதிக சூடாகவும் சாப்பாடு சாப்பிடாதீங்க. குளிர்ந்த உணவையும் சாப்பிடாதீங்க. குளிர்ந்த உணவுன்னா அதை சுட வச்சு சாப்பிடணும். ஒவ்வொரு வேளையும் சுட சுட ஆகாரம் ஆக்கி கொஞ்சம் சூட்டோடு சாப்பிட்ருங்க. பழையது சாப்பிடாதீங்க. தமிழ்நாட்டில் நைட்டில் பழையது போட்டு காலையில் கஞ்சி குடிக்கிறவங்கன்னா நான் வட இந்தியாவில் அப்படி செய்கிறதில்ல. வட இந்தியாவில் செய்தாக்கி அது மோசம். ஏன்னா அரிசி வந்து பல ஆண்டுகள் ஸ்டாக்கான அரிசியாக இருக்கும். வட இந்தியாவில் பழையது யாரும் சாப்பிட்றதில்ல. தென்னிந்தியாவில் அப்படி சாப்பிட்லாம். இங்கே நல்ல அரிசி கிடைக்குது, நல்ல தண்ணி கிடைக்குது. அதை சாப்பிடும்பொழுது கொஞ்சம் தயிரும் போட்டு சாப்பிட்டா காலையில் குளுமையாக வயிறு இருக்கும். மற்றபடி பழைய ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. அதாவது காலையில் சமையல் பண்ணதை மத்தியானம் சமையல் ராத்திரி அப்படி கிடையாது. நம்ம வீட்டிலலாம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு சமையல் பண்ணி கொடுப்பேன். நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். பழையது அது எந்த குழம்பு எவ்வளோ ருசியான ஆகாரம்னாலும் நோ ரத்து, சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாது. அது சரியில்லை. அதனால் உடல் கட்டு மனதுலையும் குழப்பம் உண்டாகும். வளர்ப்பு மிருகங்கள் அல்லது பறவைகள் இவைகளை தொட்டாக்கி கை கழுவாமல் சாப்பிடாதீங்க. பிள்ளைகளை கை கழுவாமல் தூக்காதீங்க. 8 எந்த பொருளையாவது வாயில் வைக்கக்கூடாது. அதில் தொத்து நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலருக்கு பென்சில் கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, சில பேட் ஹேபிட் இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. இரவு காலை 2 வேளையில் பல் விளக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வேளையாவது பல் விளக்குங்க. ஆனால் இரவு பல் விளக்குறது ரொம்ப நல்லது. காலையில் ஒரு வேளை பல் விளக்க சந்தர்ப்பம் இல்லைனாலும் ஒன்றால் தவறு இல்லை. நம்ம அவசரத்தில் டைம் கிடைக்காம காலட்டி பண்ணி சாப்பிட்டு போகலாம். இரவு பல் விளக்குறத நம்ம சாது சுந்தர் சிங் ஒழுங்காக செய்வான், நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அவனுக்கு நான் இது வரைக்கும் சொல்லலை. அவன் சாயங்காலம் ராத்திரி பல் விளக்குவான். எவ்வளோ பேர் அது செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது அப்படி செய்கிறது நல்லது. வாரத்துக்கு ஒரு முறையாவது நகம் வெட்டி கொள்ளணும். நகம் வெட்டி கொள்வது மறுவிடத்தில் இருக்கிற இந்த அதாவது ரோமங்களை 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு முறையாவது கண்டிப்பாக நீக்கி சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. நகங்கள் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா குளிக்கும்பொழுது உங்கள் நகமே உங்களுடைய சரீரத்தில் பற்றி கீரலை உண்டாக்கிறோம், காயத்தை உண்டாக்கும். 2வது நகத்தில் அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கில் கிருமி இருக்கும். கை கழுவாமல் சாப்பிட்டிங்கன்னா அந்த கிருமி அப்படியே ஆகாரத்தோடு கூட உங்கள் உள்ளே போயிடும். அப்போது நகம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எல்லோரும் நகம் வெட்டணும். என்னத்தை பாருங்கள், யாரையும் கிள்ளணுமுன்னா வேணும் நகத்தை வளர்த்து வச்சுக்காங்க. என்ன அது ஒரு ஆயுதம்தான். ஆனால் அந்த கெட்ட வழக்கங்கள்லாம் வச்சுக்காதீங்க, நகத்தை வெட்டிக்காங்க. யாரையும் அலங்கோலமாக சந்திக்காதீங்க. பல் அடிச்சிட்டாலும் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி நீங்கள் எழுந்திரிச்சு உங்களை சரிப்படுத்திக்கிட்டு இது பண்ணுங்க. ராஜா வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறாருன்னா தூங்கி முழிச்சிட்டு பரட்ட தலையோடு முகத்தையும் கழுவாமல் சரியான உடை உடைக்காமல் வருவாக்க போவீங்களா? அந்த மாதிரி ஜெபம் பண்ண போகிறப்ப கொஞ்சம் சுத்தமாகி ஆயத்தமாகி உங்களுடைய சன்னிதானத்தில் காலில் வந்து காத்திருக்கிற பெண் தான் சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆயத்தமாகி ஜட்டியோடு ஜெபம் பண்ணாதீங்க. அதை ஒரு ஆடையோட அந்த மாதிரியெல்லாம் ஜெபம் பண்ண கொஞ்சம் மரியாதை வேணும். கடவுளுக்கு பயப்படணும். கடவுள் நாம் நினைக்காத விதமாக நமக்கு பிரசன்னமாக இருக்கிறார். அவர் நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் வந்து இருக்கிறார்.